அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான பல தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ஒரு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். இது மாலை நேரத்துக்கான வீடியோ. ஒருவேளை நீங்கள் காலையில் போட்ட வீடியோ இன்னும் செக் பண்ணி பார்க்கலன்னா அதையும் போய் தயவு செய்து பாருங்கள். அதுலேயும் பல முக்கியமான தகவல்கள் இருக்குது. ஆட்டம் ஆரம்பமாக போகுது. ஈரான் எங்களுடைய பழிக்கு பழியான நேரம் இதுதான் என்று தெரிவித்துள்ளது. பெட்டி மூட்டை முடிச்செல்லாம் கட்டி ரெடி ஆகுங்க. கிட்டத்தட்ட 12,000 பேர் தயார் நிலையில் இருக்கிறாங்க உங்கள் வேலைகளை பறிக்க. சுற்றி வளைப்பு பல பகுதிகளிலையும் பலர் கைது. அதே போல் பஹ்ரைனி தப்பி ஓடிய பஹ்ரைனியை பிடித்தது குவைத்துடைய சுங்கம். ஜிபன் கட்டிகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டு கொண்டு வரப்பட்ட தங்க கட்டிகள். அதே போல் பல பகுதிகளிலையும் ஃபுட் ட்ராக் பக்காலாக்கள் தூக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. பங்களாதேஷை வச்சு கேவலங்கட்ட அரசியல்வாதிகள் அரசியல் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இலங்கையில். பங்களாதேஷில் அப்படி நடக்குதான், பங்களாதேஷில் இப்படி நடக்குதான். நாட்டில் இருக்கிற மக்களை குழப்பி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பாருங்க, முன்னாடி எப்படி பேச்சு பின்னாடி எப்படி பேச்சு. රනිල් වික්‍රමසිංහ වැනි පුතෙකු නායකයෙකු බිහි වූ නිසායි අපිට ඒ දේ උරුම නොවුනේ මිත්‍රවරුනි. அந்த பக்கம் ரணிலால தப்பிக்க முடியாதுன்றாங்க, இந்த பக்கம் ரணிலால தான் நாங்களே தப்பிச்சோம்ப்பா அப்படின்றாங்க. அது போதாதுன்னு இந்த சேச்சி வேற மெரில වැටෙනකොට ආර්ථිකය බංකොලොත් කියලා කියනකොට මේක බාර ගන්න හිටියේ නෑ කවුරුවත්. ചേച്ചി ചേച്ചി കുട്ടഞ്ചാണ്ട ഫോട്ടോ വല്ലതും ഉണ്ടോ? இல்ல. அதுக்கப்புறம் காமெடி தாத்தா என்ன சொல்றாருன்னா, என்னுடைய டீம் இதுதான் இந்த நாட்டை கட்டி எழுப்ப போகுது. අද මේ රටේ හැරෙන ඕනෑකෙන් ගන්න මේ ටීම් එකට විතරයි කරන්න පුළුවන්. ஃப்ரெண்டுகளோட பேருங்களை பாத்தியா? கடா குமார், டுமில் குப்பம் வவ்வாலு. இப்ப பேசிச்ச ஒரு டிஸ்கவரி சேனல். பல காமெடியான ஒரு முக்கியமான அரசியல் சம்பந்தப்பட்ட தகவல் வீடியோட கடைசியில் இருக்க அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்க. குவைத்துடைய வானிலை ஆய்வாளர் பெதர் அமீரா எதிர்வரும் சில தினங்களுக்கு தொடர்ந்துமே வெப்பநிலை அதிகமாக இருக்கும் அப்படின்னு தான் தெரிவிச்சிருக்கிறாரு. தயவு செய்து கவனமாக இருங்க எல்லாருமே. صبحكم الله بالخير. واليوم الأحد 11/8 ودخلنا في موسم الشليبين، وتبدأ الشمس تبتعد عن مدار السرطان فوق راسنا، فيطول الليل ويكسر النهار تدريجيا، وتخف حرارتها على الرياح وتنكسر جمرة القيظ، وتبدأ تعتدل الحرارة ليلا، وتبدأ الحرارة بالانخفاض، ونودع 50 درجة خلال الأيام القادمة، وتسيطر الرياح الجنوبية الشرقية الرطبة. فأجواء موسم الشليبين دائما فيه رطوبة، ومع استمرار الرطوبة خلال الفترة القادمة ومع دخولنا في موسم السهيل في 24/8 فإنها إن شاء الله تبشر بموسم أمطار قادم وخير وربيع. لكن إذا استمرت الرياح الشمالية الجافة اللي تطرد نسب الرطوبة عن المنطقة فإن يستمر معنا الجفاف، وتكون فرص الأمطار ضعيفة في الوسم، وتستمر معنا هبات الغبار. فهذه الأجواء اللي نتوقعها إذا ما استمرت معنا الرطوبة خلال الفترة القادمة، والله أعلم. முகமது பின் சல்மானின் உன்னத படைப்பு சவுதி அரேபியாவிலே மக்கா முகர்ரமாக்கு பக்கத்திலே என்ன வரப்போகுது? தேட்டர் வரப்போதாம்ப்பா, தேட்டர். அதுவும் மக்காக்கு பக்கத்திலேயே. قريبا في مكة المكرمة أكبر صالة سينما راح تقوم في مكة المكرمة قريب جامعة أم القرى، وأنت متجه على الهدى طريق الكر. راح يكون هنا جميع الفعاليات أو البوليفارد العالمي في مكة المكرمة راح يكون في هذا المكان. كما تشاهدون المشاريع أكثر من 75 شركة عالمية تقوم بهذا المشروع. أخوكم المتحدث عباد المطرفي من منطقة مكة المكرمة بالتحديد. أتمنى لكم التوفيق جميعا ودمتم سالمين غانمين وإلى اللقاء. அக்பர் சினிமா வரப்போதாம்ப்பா, அக்பர் சினிமா. அதே மாதிரி தான் விழும் ஒரு நாளைக்கு தலையில் இருங்க. உண்மத்துகளுடைய நிலைமையை பாருங்கள்.
அந்த பக்கம் காசா, சிரியா, இன்னும் சில எத்தனையோ நாடுகளில் இஸ்லாமியர்கள் உண்றதுக்கு உணவு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் டான்ஸு, கூத்து, கும்மாலம். ஆனால் இப்போவே எக்ஸாம்பிள் செம்மையாக காட்டிக்கிட்டு தான் இருக்குது. எந்த மாற்றமும் இல்லை. தாயிஃப், ஜசான், மெக்கா, மதீனா பாருங்க. புனித மக்கா. சாதாரணமாக ஒரு காலத்தில் மக்காக்குள்ள அந்நியவர்கள் யாரையுமே விடுறதில்லை. சாதாரணமாக இஸ்லாமியர்கள் அல்லாத யாரையும் விடுறதில்லை. ஆனால் இப்போ அதுக்கும் அலோட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் விட வேதனையான விடயம் என்ன, பக்கத்திலேயே சினிமா தேட்டர்லாம், சினிமா பெரிய சைஸு சினிமா தேட்டர் கொண்டு வர போகிறாங்களாம். இப்போவே அங்கே ஜட்டியோடையும் பெனியனோடையும் ஆக்கள் அலைய விட்டுட்டாங்க கடற்கரைகளில். இன்னும் கொஞ்ச நாளில் அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல், வேறு எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. எல்லாம் வல்ல இறைவனே பாதுகாக்கட்டும் சவுதியில் இருக்கிற மற்ற மக்களையும். F-22 ஏர்கிராஃப்டை கொண்டு வந்து ஒரு காட்டிட்டு போனாங்க அமெரிக்கா. ஆனால் அவங்களுக்கு தெரியலை ஈரானை இன்னும் சீண்டி பார்க்குறாங்கன்னு. ரிவெஞ்ச் ஃபார் திஸ் டைம் அப்படின்ற மாதிரி தயாராகிட்டாங்க. ஈரான் இஸ்மாயில் ஹனியே அவர்களுடைய இழப்பு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இப்ராஹிம் ரைசி ஈரான் நாட்டு அதிபர் மற்றும் சென்வார், யஹ்யா சென்வார், ஒரு சிங்கத்துடைய கர்ஜனைக்கு சமமான ஒரு தலைவனாக இருந்தார் யஹ்யா சென்வார். அவரையும் தூக்கிட்டாங்க. ஆனால் இதுதான் மிகவும் ஆபத்தான நேரம் அப்படின்னே சொல்லலாம். இனி ஈரான் எடுக்க போகிற ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு தெரியலை. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். பாவத்தின் சம்பளம் மரணம் அல்ல, நரகமே. ஃபின்தாஸ் பகுதிகளில் தான் இந்த திருட்டு போனதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு உயர் அதிகாரி, குவைத்தில் மிகவும் ஒரு பெரிய பிரபலமான பதவியில் இருந்த ஒரு உயர் அதிகாரி, பல போலீஸ் அதிகாரிகள் அவருக்கு முன்னாடி கை கட்டி நிற்க வேண்டிய ஒரு அதிகாரி இன்றைக்கி பின்னுக்கு கையை கட்டி நிற்கிறாரு. திருட்டு வேலை பார்த்துட்டு வந்து கர்னல் ஒருத்தர் தான், முன்னாள் ஓய்வு பெற்ற கர்னல் ஒருத்தராக இருந்தவர் தான் பேங்க்குள்ளே எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே பூந்து பணம் கொடுன்னு கண்ணை காட்டி மிரட்டியிருக்காரு. அதுக்கப்புறமா ஒரு டாக்ஸியை பிடிச்சி தப்பிச்சு போயிருக்கிறாரு. கையும் களவமாக பிடிச்சி கொண்டாந்து முட்டி போட்டு உட்கார வச்சுட்டாங்க. கவனமாக இருங்க, இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க. பஹ்ரைனி ஒருவர் தன்னுடைய நாட்டில் குற்றச்செயல்களில் ஈடுபட்டுவிட்டு, சட்டத்துக்கு எதிரான பல செயல்பாடுகளில் ஈடுபட்டுவிட்டு, சட்ட நடவடிக்கைகளுக்கு பயந்து தப்பி ஓடி அப்தலி போர்டர் வழியாக ஈராக் நோக்கி சென்று கொண்டிருந்த நேரத்தில் அதிரடியாக அப்தலி சுங்கப்பிரிவு அவரை கைப்பற்றியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் அவரை ஒப்படைக்க போகிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. ஜிபன் கட்டிகளுக்குள்ள ஒழித்து கொண்டு வரப்பட்ட தங்க கட்டிகள். இதுக்கு முன்னாடி ஒரு காலத்தில் அந்த சருகு பேப்பர்களில் மறைச்சி வச்சு கொண்டு போகிறது, அதே மாதிரி கார்பன் பேப்பர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு அந்த அச்சு பதியக்கூடிய பேப்பர், ஒரு பேப்பருக்கு இன்னொரு பேப்பரை வச்சு எழுதினா டபுள் சைடில் இங்க் படும். அந்த மாதிரி கார்பன் பேப்பர்களில் சுற்றி வச்சு கொண்டு போகலான்னு சொல்லுவாங்க. எதுவுமே தெரியாது, இல்லைன்னா அந்த சருகு தாள்களில் மறைச்சி வச்சு கொண்டு போனால் ஸ்கேனிங்கில் படாது அப்படின்னுலாம் நிறைய சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த காலம். இப்போது நீங்கள் எதுக்குள்ளே கொண்டு போனாலும், ஏன் வயிற்றுக்குள்ளே விழுங்கியே நீங்கள் முழுங்கி கொண்டு போனாலும் ஸ்கேன் பண்ணிடுவாங்க. எதையுமே இனி மறைச்சி கொண்டு போக முடியாது. சுங்க அதிகாரிகள் தான் இதை கைப்பற்றி இருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. விமான நிலையங்களில் வரும்போது எந்த ஒரு தடை செய்யப்பட்ட பொருட்களையும் கொண்டு வந்துடாதீங்க. மூட்டை முடிச்செல்லாம் கட்டி தயாராகங்கப்பா, போகிறதுக்கு டைம் உங்களுக்கு வந்துடுச்சு. யார் அது? அரசு நிறுவனங்களில் வேலை பார்க்கும் வெளிநாட்டவர்களே உங்களுக்கு தான். 31 அரசு நிறுவனங்களில் ஒப்பந்த அடிப்படையில் காலியாக உள்ள மொத்த வேலைகளின் எண்ணிக்கை 12,780 வேலைகள் என்று அதிகாரப்பூர்வ தரவு வெளியிட்டுள்ளது.
இது அந்த ஏஜென்சிகளில் அங்கீகரிக்கப்பட்ட மொத்த வேலைகளில் 16.6% ஆகும். தரவுகளின்படி 31 அரசு நிறுவனங்களில் ஒப்பந்த அடிப்படையில் மொத்த வேலைகளின் எண்ணிக்கை தோராயமாக 81.73 வேலைகள். குவைத்தி மயமாக்கல் திட்டத்தின் கீழ் குவைத்திகளை மீண்டும் பணியமர்த்தும் வேலை திட்டம் ஆரம்பமாகி வருகின்றது. இதில் மிகவும் வேதனையான ஒரு விடயம் என்னென்னா, இப்போ இந்த கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கிறவங்க, ஆர்டிகல் 17 இருக்கிறவங்களுக்கு இப்போ இவங்களால் நினச்சா இவங்களுக்கு ஆர்டிகல் 18 மாற முடியும். சரி, உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் தானே தரமாட்டேன்றீங்க, சரி ஓகே எங்களுக்கு ரிலீஸை கொடுங்க, நாங்கள் போய் வேறு கம்பெனிகளில் பார்த்து வேலை செய்கிறோம் அப்படின்னு ரிலீஸ் கூட கொடுக்க மாட்டாங்க. அதுதான் இன்றைக்கி இருக்கிற பெரிய ஒரு பிரச்சனை. இப்போ ஒரு மினிஸ்ட்ரியில் ஒருத்தர் வேலை பார்க்குறாரு, ஃபேமிலியோடு இங்கே இருக்கிறாரு, அவரை ஓகே உங்களுடைய காலக்கெடு முடிஞ்சது நீங்கள் போகலாம் அப்படின்னா நாட்டுக்கு தான் போகணும். நாட்டுக்கு போய் குடும்பத்தோடு போயிடணும், பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு குடும்பத்தோடு கேன்சல் பண்ணி போயிடணும். போயிட்டு அதுக்கப்புறமா குவைத்துக்கு வரணுமா இருந்தால் அவர் ஆர்டிகல் 18 ஷூன் வீசாவில் அவர் ட்ரை பண்ணி வேறு ஏதாவது ஜாப்புக்கு வரணும். வந்ததுக்கப்புறமா அவர் 800 தினாருக்கு மேலே சம்பளம் எடுக்கணும். அந்த சம்பளம் எடுத்து 1 இயர் ஆகின பிறகு அதுக்கப்புறமா தான் அவருடைய குடும்பங்களை இந்த நாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். அதுவும் குடும்பத்தை கொண்டு வரக்கூடிய எலிஜிபிலிட்டி அவருக்கு கிடைச்சா, அவருக்கு கிடைக்கக்கூடிய வேலையில். அப்படி இல்லாத பட்சத்தில் நாட்டுக்கு போயிட்டு திருப்பி தனியாக தான் வரணும். கவர்மெண்ட் செக்டார் வேலைகளை நம்பி இன்னமும் குவைத்துகளுக்கு வர பார்க்காதீங்க. ஏதாவது வேறு நாட்டுக்கு போக பாருங்கள். போக்குவரத்து சுற்றி வளைப்பு ஒவ்வொரு குடியிருப்பு பகுதிகளிலேயும் தொடர்ந்து சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. ஒரே வாரத்தில் 66 உரிமம் பெறாத சிறார்கள், ஓட்டுநர் உரிமம் பெறாத சிறார்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி 26 அசாதாரண நிலையில் உள்ள நபர்களை கைது செய்ய முடிந்தது. போதைக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு தொடர்ந்தும் பல பகுதிகளிலையும் சோதனையை முன்னெடுத்து வராங்க. குடியிருப்பு பகுதிகள் சாதாரணமாக ஒவ்வொரு மந்தகாக்குள்ளேயும் என்ட்ரன்ஸ் எக்ஸிட் ரெண்டையுமே பிளாக் பண்ணி தான் செக் பண்ணுறாங்க. இதில் போதைப் பொருள் பாவனையாளர்கள் கைப்பற்றப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி சிறுவர்கள்னால் நிச்சயமாக பிடிச்சி தான் ஆகணும். லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டுறவங்க, அப்புறமா யாரையாவது அடித்து விட்டுருவாங்க, அப்பாவி உயிர்கள் பல பலியாகும். இந்த மாதிரி நிறைய பேரை பிடிக்கணும். ஆனால் இந்த அக்காமா இல்லாமல் தெரிகிறவங்க, அதே போல் இப்போதைய சூழலில் நிறையவே பார்த்திங்கன்னா இந்த காதிமில் டெலிவரி பண்ணுறவங்க இருக்கிறாங்க, காதிமில் டாக்ஸி ஓட்டுறவங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் மந்தகாக்குள்ளே நுழையும் போது, எக்ஸிட்டுக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே என்ட்ரன்ஸுக்குள்ளே நுழையும் போதே உங்களை பிடிச்சிருவாங்க. நான் செக் பண்ணுவாங்க, இந்த என்ட்ரன்ஸில் போட்டிருப்பாங்க, நீங்கள் உள்ளே வந்துட்டு திஸ் இஸ் 1 வே நோ வே பேக் அப்படின்ன மாதிரி தான். நீங்கள் முன்னாடி வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பின்னாடி கூட போக முடியாது, யூட்டர்னு அடிக்க முடியாது, செக்கினை தாண்டி தான் போகணும். அதே மாதிரி பல பகுதிகளிலையும் தொடர்ந்துமே முனிசிபாலிட்டியோடைய சோதனை அதிகரிச்சிருக்குது. பல மொபைல் க்ரோசரிகளை தூக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லா இடங்கள்லையும் உள்ள வண்டிகளில் பக்காலாக்களை அதிரடியாக தட்டி தூக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. பக்காலா உரிமையாளர்கள், வேலை செய்யக்கூடியவங்க கவனம். அதே மாதிரி அல்முத்தலா பகுதிகள் இன்றைய தினம் ஒரு கிரேன் ஒன்று பார்த்திங்கன்னா பாரத்தை தாங்க முடியாமல் அப்படியோ உடஞ்சி விழுந்திருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் யாருக்கும் எந்த ஒரு ஆபத்துமே இல்லை. ஆனாலும் இந்த கிரேன்களில், இந்த கட்டட பணிகளில் வேலை பார்க்கக்கூடியவங்க தயவு செய்து அல்லாஹ் பாதுகாக்கட்டும், அவங்கள ரொம்ப கவனமாகவே வேலை பார்த்துக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சல்லம்ஹும், அல்லாஹ் சல்லம் அல் உம்மால். அல்ஹம்துலில்லாஹ் வல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சல்லம் அல் உம்மால். லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹ் தثبت يا رب. அல்லாஹ் சித்தர் லطف. அல்ஹம்துலில்லாஹ். பெலதியாவில் தற்போது முனிசிபாலிட்டியில் துப்புரவு தொழிலாளர்கள் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் என்று பெலதியாவை நாங்கள் எதிர்பார்த்தால் கடைசியில் இருக்கும் தொழிலாளர்களை வைத்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தங்களுடைய வாகனங்களை சுத்தப்படுத்த வைக்கின்றார்கள். பாருங்கள், இதோ அமைச்சரே. هذا موظف البلدية قاعد ينظفون سيارته عمال نظافة. يلا خذ، يلا شوف طالع. هذا مو مركز بلدية، طالع الوقت، طالع. هذا برميثية، طالع يلا خذ، طالع. شوفون يقطون زبالة قاعد ينظفون سيارته. يلا خذ، يلا طالع. المفروض ينظفون الشارع، طالع قاعد يقصون السيارة. يلا خذ. مع الأسف، فعلا مع الأسف طالع. هذا مو مركز بلدية، هذا البلدية. هذا برميثية، مع الأسف، فعلا مع الأسف. هذا الوضع اللي صاير يا معالي الوزيرة،
موظفينكم يخلون عمال نظافه ينظفون سياييرهم فعلا مع الاسف. சம்பந்தப்பட்ட அதிகாரி விரைவில் வீடு போவார், அதுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்தது அம்கரா வேர் ஹவுஸ் ஒன்றில் தீ விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்குது. உடனடியாக தீயணைப்பு படை விரைந்து வந்து தீய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்ததாக தெரிவிச்சிருந்தாங்க. அதே போல் எகேலா பகுதிகளில் ஒரு தீ விபத்து ஏற்பட்டதாக எனக்கு லீடு கிடச்சிச்சு, தகவல் கிடச்சிச்சு. ஆனால் ஃபயர் டிபார்ட்மெண்ட் கூட எனக்கு அந்த தகவலை வந்து இன்னும் அந்த ட்விட்டரில் கூட அப்டேட் பண்ணலை அவங்க எந்த ஒரு சோஷியல் மீடியாவிலையும். எகேலாவில் ஏதாவது தீ விபத்தா மறக்காமல் கமெண்டில் தெரிவிப்பானுங்க, எகேலா பக்கம் இருந்து யாராவது கண்டு இருந்தீங்கன்னா. துபாயில் ரீசெண்டாக ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்குது. டீலர்ஷிப் டொயோட்டா கிட்டத்தட்ட 5000 புதிய கார்கள் மொத்தமாகவே எரிந்து கருகி இருக்குது. இது வந்து துபாயில் நடந்த இந்த விபத்து அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. உண்மையிலேயே ரொம்பவும் பரிதாபமான ஒரு சம்பவம். அதே மாதிரி ரொம்பவும் கவலை. புதிய வாகனங்கள் கிட்டத்தட்ட 5000 வாகனங்கள் தீயில கருகி இருக்குது. மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான தீ விபத்து. தொடர்ந்துமே தெரிவிக்கிறது தான், வண்டிகளுக்குள்ள தயவு செய்து லைட்டர், சாதாரணமாக நீங்கள் சிகரெட் பிடிக்கிற லைட்டர் முதல் கொண்டு பவர் பேங்க், பேட்ரி, ஃபோன், மொபைல் ஃபோன், அதே போல் ஏன் தண்ணீர் பாட்டிலை கூட டேஷ்போர்டில் வைக்காதீங்க. அதில் கூட சில நேரங்களில் அந்த ஒளி ரிஃப்ளெக்ஷன் ஆகி தீ விபத்து ஏற்படலாம், ரொம்ப கவனம். ஜொலிஷியா கமெடி தாத்தாவுடைய டீமால தான் இன்றைக்கு நாடே நல்லா இருக்குதாம். இந்த நாடு நல்லா இருக்கிற காமெடி தாத்தா டீமை பாருங்க. මේ රටේ හැරෙන ඕනෑකෙන් ගන්න මේ ටීම් එකට විතරයි කරන්න පුළුවන්. தெரியுறான். ஃப்ரெண்டுகளோட பேருங்களை பாத்தியா? கடா குமார், டுமில் குப்பம் வவ்வாலே. இப்ப பேசிச்ச ஒரு டிஸ்கவரி சேனல். டேய் அது பேர் என்ன? என்ன பெல்ட்டிடா அது? பெல்ட்டி இதுதான் அந்தர் பெல்ட்டி. இதுக்கு முன்னாடி ரணில் விக்ரமசிங்கையே போட்டு தாக்குன்னு தாக்கி, ஏய் கொலகாரா நீ ஜெயிலுக்கு தான் போவ, உன்னை சாபம் சும்மா விடாதுன்னு ரணிலை திட்டின இவங்க වික්‍රමසිංහ මහත්තයෝ ඔබට තියෙන මිනිහිමෙරුම් චෝදනා ඒවට උත්තර දෙන්න. 60,000 ගාණක් මරපු, බටලන්දේ මරපු, ඇමිලිපිටියේ සූරියකන්දේ දරුවන් වලලපු, ගාමිණී අතුකෝරල මලපු, ගාමිණී දිසානායක මරපු, ලලිත් අතුලපුතනි මරපු ඒ චෝදනාවලට රනිල් වික්‍රමසිංහට නිදහස් වෙන්න බෑ මිත්‍රවරුනි. අපි දෙන්නේ රට. ඒ විතරක් නෙමෙයි වික්‍රමසිංහ මහත්තයෝ ඔබේ දේශද්‍රෝහීත්වයට මේ මව්බිමේ ජනතාව 29 වතාවක් ඔබ පෙරදුවා. වික්‍රමසිංහ මහත්තයෝ ඔබට තියෙන මිනිහිමෙරුම් චෝදනා රුපියල් 100ක් දීලා අල් කිලෝ එකක් ගන්න දයාබර සහෝදරියනි, ඒ මුදල ගෙවනකොට ඔබේ පතු වෙන හිතේ පත්තු වෙන ගින්දර අර්ජුන මහේන්ද්‍රන්ගෙන් උඩ ඉන්න හැම එකාටම වැදේවා කියලා හිතන්න. புண்ணியவதி பெத்த மகனே ரணில் விக்ரமசிங்க, நீங்க இந்த நாட்டுக்கு கிடைச்சது பேர் அதிர்ஷ்டம், பொக்கிஷம். நாங்களும் இந்த பங்களாதேஷ் மாதிரி தான் எங்களுடைய நிலைமையும் போயிருக்கும். நீங்க மட்டும் இந்த நாட்டை கட்டியல் பாட்டி இப்ப எப்படி பட்டர் ஜாம் பூசுது பாருங்க. රූපවාහිනිය ඉදිරියට ගිහිල්ලා බංග්ලාදේශයේ තත්ත්වය බැලුවා නම් ඇයි අපි එකට එක්කහ වුණේ කියන කාරණය පැහැදිලි වෙනවා. ඒ අරගලය ලංකාවේ වගේමයි කියලා ඔබ හිතුවා නේද? හැබැයි ෂෙක් හසීනා මැතිනිය රටින් පිටුහල් වුණාට පස්සේ ඒ රටේ සිද්ධ වුණේ මහා විනාශය. අද බංගලාදේශය රනිල් වික්‍රමසිංහයන් වැනි නායකයෙකු සොයමින් සිටිනවා. අපට ඒ දේ උරුම නොවුනේ මේ මාතෘ භූමියේ මහ පොළවේ රනිල් වික්‍රමසිංහ වැනි පුතෙකු නායකයෙකු බිහි වූ නිසායි අපිට ඒ දේ උරුම නොවුනේ මිත්‍රවරුනි. රටේ නායකයා රටින් ගිය වෙලාවේ මේ මාතෘ භූමියේ එක ලේ කඳුලක් හලන්න නැතුව රාජ්‍යත්වය ස්ථාපිත කරමින් මේ රට නැවත යථා තත්ත්වයට පත් කරේ වෙන කවුරුත් නෙමෙයි රනිල් වික්‍රමසිංහ ජනාධිපතිතුමයි කියන එක අපි මතක් කරන්න ඕනේ. அன்னைக்கு கொலைகாரன், இன்னைக்கு என்னடானா குல தெய்வம்ப்பா, நம்மளுக்கெல்லாம் இவர் தான் குல தெய்வம், இவர் தான் நம்மளை காப்பாத்தினது. என்ன பெல்ட்டிடா இது? கீதா ராணிய மேடையில் பேச சொன்னா அவங்க நம்ம மூடுல பேசுறாங்க. නැති වෙනකොට පොලිමේ මැරිලා වැටෙනකොට ආර්ථිකය බංකොලොත් කියලා කියනකොට මේක බාරගන්න හිටියේ නෑ කවුරුවත්. මාලිමා යන්ත්‍රේ
සූත්තර පුංචල බල බල හිටියා වටපිට. සජිත් ප්‍රේමදාස විපක්ෂ නායක දැන් කයි වාරු ගැහුවට එදා ගිහිල්ලා හැංගුණා. ചേച്ചി ചേച്ചി കുട്ടൻചാണ്ട ഫോട്ടോ വല്ലതും ഉണ്ടോ? ഇല്ല അല്ല കല്യാണത്തിന്റെ വല്ല ഫോട്ടോ? ഇല്ല അല്ല നിങ്ങൾ ഇതിനു മുമ്പ് എന്തെങ്കിലും എടുത്ത ഫോട്ടോ? ചേച്ചി വേറെ മൂടിച്ച. எனக்கு ஞாபகம் வந்தது இந்த வீடியோ தான், சேச்சியோட வீடியோ தான். அதை மாதிரி தான் இவங்க வந்து இன்னைக்கு மேடையில் பேசியிருக்கிறாங்க. ரொம்ப மூடில் பேசுகிறாங்க. சரி, எல்லாம் முடிஞ்சால் இந்த பக்கம் வருவோம். குரங்கு குப்பனுக்கு என்ன புதிய ஏதோ பதவி கொடுக்க போகிறாங்களாமே, மக்கள் மனசை வென்ற மாவீரனோ நீர் அப்படின்ற மாதிரி. இப்போ என்ன சொல்கிறாங்க தெரியுமா? மிஸ்டர் மனுஷ நாணயக்கார திருட்டு பயவுல இவங்க என்ன தெரியுமா பண்ணியிருக்கிறாங்க? பெரிய டீல் போட்டுக்கிறாங்க. இஸ்ரேலில் போயிட்டு பெரிய டீல் ஒன்று போட்டுக்கிறாங்க. இத்தனை 1000 பேர் உங்களுக்கு நாங்கள் தொழிலாளராக தாரோம், ஒரு ஆளுக்கு இவ்வளோ மணிக்கு எங்களுக்கு கமிஷன் வேணும் அப்படின்னலாம் பேசி கொஞ்சம் காசையும் வாங்கி ஆட்டையை போட்டுட்டு அதுக்கப்புறமா இப்போ பதவி பறி போனதும் அங்கே அவனுங்க என்ன சொல்லுவாங்க? தம்பி மரியாதையாக ஒன்று கொண்டு வந்து காசை வை, இல்லை ஆளுங்களை அனுப்பு. பதவி போன பரிதாபத்தில் இப்போ பங்களாதேஷை பாருங்க. பங்களாதேஷில் நடக்கிறது என்ன தெரியுமா? கொஞ்சம் இதை கேட்டுட்டே வாங்க. බංග්ලාදේශය අපිට දකින්න තියෙන. ඒ බංග්ලාදේශය අද ඇති වෙලා තියෙන ඒ ඛේදනීය තත්ත්වය ලංකාවට ඇති වෙයි කියන බය, ලංකාවට ඇති වෙයි කියන විශ්වාසය, එහෙම එකක් ඇති වෙන්න තියෙනවා කියලා විශ්වාසය තමයි ඒ වෙලාවේ රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමා මේක බාරගත්තේ. ඒකට තමයි අපි දෙන්න ඒ සහයෝගය ලබා දුන්නේ. අපි මේ තීන්දුව ගන්නකොට මට මේ ළඟදී ඉලිනොච්චියට ගියාම කෙනෙක් කිව්වා ඕගොල්ලෝ සුයිසයිඩ් මිෂන් එකක් කරේ කියලා. අපි මේ සුයිසයිඩ් මිෂන් එක පටන් ගත්තේ අපි එදා කිව්වා, මම එදා කතාවේදීත් කිව්වා, මට මගේ තාත්තා නැති වෙලා මම විඳපු දුක, ඒ විඳපු පීඩනය මේ රටේ තවත් දහස් ගානකගේ දරුවන්ට ඇති කරන්න අපිට උවමනා නැහැ. ඒකයි එහෙම තත්ත්වයක් ඇති වෙන එක වළක්වන්න අපි කටයුතු කරන්න ඕනේ නිසා අපි ඒ කර්තව්‍ය පටන් ගත්තේ. ගෝටා ගෝ හෝම් කිව්වේ හරින් ලිව්වේ. අපි කිව්වේ සර්ට බෑ කියලා කිව්වේ හරින්. සර් ෆේල් කියලා කිව්වේ හරින්. ඒ විතරක් නෙවෙයි, ගෝඨාභය රාජපක්ෂ ජනාධිපතිවරයාට එරෙහිව ජනාධිපති ලේකම් කාර්යාලය කරා පළවෙනි පෙළපාලි අරගෙන ගියේ. හරින් වත්තල පැත්තෙන් අරගෙන ආවා, මම බම්බලපිටිය පැත්තෙන් අරගෙන ආවා. පෙළපාලි දෙක අරන් එන්න කියලා තිබුණේ ලේක් හවුස් එක ගාවට. ජනාධිපති ලේකම් කාර්යාලය ගාවට යන බය වෙලා තිබුණා. අපිට ඔතන ඉන්න නායකයෝ කිව්වේ පිස්සුද රාජපක්ෂලත් එක්ක හැපෙන්න කියලා. හැබැයි අපි හැපුණා. එතනින් අපි පටන් ගත්තා. ඒ විතරක් නෙවෙයි, ඒ අවශ්‍ය නායකත්වය අපි ලබා දුන්නා. ඒ නායකත්වය ලබා දුන්නේ විපක්ෂයේ කාර්යභාරය අපි ඉෂ්ට කළා. රටේ මිනිස්සු මැරෙනකම් බලන් ඉන්න බැරි නිසා අපි ඒ වෙනුවෙන් සජිත් ප්‍රේමදාස මැතිතුමාට ඉල්ලීම් කළා. මේ මිනිස්සු මැරෙන එක වළක්වන්න, රට අනීතික තත්වයකට යන එක වළක්වන්න මේ තීන්දුව ගන්න කියලා. එතුමා තීන්දුව ගත්තේ නැහැ. හරිනුත් මමත් ඇතුළු කණ්ඩායම හරින් කිව්වා වගේ අපි දැවැන්ත ඉල්ලීමක් කළා. ගහ බැනගත්ත ඇඬුව ඇතුලේදී මේක කොහොම හරි බාර ගන්න කියලා කිව්වා. ඒ අය ඒකට සූදානම් නොවෙනකොට තමයි අපි ඒ අගකීම බාර ගන්න පුළුවන් වෙච්ච පුද්ගලයාත් එක්ක අපි මේ ගමන යන්න තීන්දුව කළේ. සජිත් ප්‍රේමදාස කිව්වේ මේක කරන්න බෑ කියලා. සජිත් ප්‍රේමදාස කිව්වේ මේකේ ආර්ථිකය ගොඩ ගන්න බෑ කියලා. හැම නායකයෙක්ම කිව්වේ මේක කරන්න බැරි වැඩක් කියලා. හැමෝම කිව්වේ මේකට පස්සේ අපිට ඡන්දෙ දිනන්න බැරි වෙනවා. පාර්ලිමේන්තුවේ එන්න බැරි වෙනවා. මේකට පස්සේ අපිට ජනාධිපති පුටු වලට යන්න බැරි වෙනවා. මේක වැටෙනවා. මේක ගොඩ ගන්න බෑ. මේක ආර්ථික වශයෙන් ගොඩ ගන්න පුළුවන් රටක් නෙවෙයි. මේක ලෝකේ අනිත් රටවල් වල සිද්ධ වුණා වගේ, අරාබි වසන්තයේදී වගේ, වෙන වෙන රටවල් වල වගේ එක එක කණ්ඩායම් එයි. කණ්ඩායම් ගැටුම් වලට මුහුණ දෙයි. නැවත ගෙදර යන්න වෙයි. එහෙම වුණාම මේක අපේ ස්ථාවරත්වයක් නැති වෙනවා. ඒක නිසා මට මේක බාර ගන්න බෑ කිව්වා. රටේ මිනිස්සුන්ගේ වගකීම බාර ගන්න බෑ කිව්වා. ඒ වෙලාවේ වගකීම බාර ගන්න පුළුවන් කියපු මිනිහා, බාර ගන්න පුළුවන් කියපු නායකයා තමයි රනිල් වික්‍රමසිංහ ජනාධිපතිතුමා. වගකීම බාර ගන්න පුළුවන් කියපු නායකයාත් එක්ක හැමදාමත් අභියෝග වගකීම් බාරගත්තු දෙදෙනෙක් විදියට, හැමදාමත් අභියෝග වලට බය නැතුව තීන්දුව తీරන ගත්තු දෙන්නෙක් විදියට අපි මේ තීන්දුව ගත්තා. මොකද අපි ඔරිජිනල් UNP කාර්යෝ. හරිනුත් මමත් ඔරිජිනල් UNP කාර්යෝ. UNP එකේ ඉන්නේ ලලිත්ලා, ගාමිණීලා, ප්‍රේමදාසලා, රනිල් වික්‍රමසිංහලා වගේ අභියෝග බාර ගන්න බය නැති නායකයෝ. වගකීමක් දීපු ගමන් බාර ගන්න නායකයෝ. එම නැතුව ප්‍රේමදාසගේ ගාව හිටපු බාබුලගේ වගේ ජානතින අය නෙවෙයි. අපිට තියෙන්නේ ලලිත්ලා, ගාමිණීලා, ප්‍රේමදාසලා, රනිල් වික්‍රමසිංහලාගේ ජානතින UNP කාර්යෝ අපි. ඒකයි අපි අභියෝග බාර ගන්න බය වුණේ නැත්තේ. ඒ අභියෝග බාර අරගෙන රටට ඉෂ්ට කරන්න ඕන යුතුයකම අපි ඉෂ්ට කරලා අද අපි බය නැතුව එළියට බහින්නේ. අපි බාරගත්තු වගකීම, අපි යුතුයකම රට වෙනුවෙන් ඉෂ්ට කරලා තියෙනවා. ஒன்றுக்கு 3 தடவை பங்களாதேஷ் 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 என்று கூறியதால்
மனுஷ நாணயக்கார் அவர்கள் பதவி விலக்கப்படுகின்றார். இத்து போனவனே. பங்களாதேஷை பற்றி இவங்க பேசுகிறாங்கல்ல, பங்களாதேஷ்னு மென்ஷன் பண்ணாங்கல்ல. பங்களாதேஷில் இப்போ என்ன நடக்குது தெரியுமா? இளைஞர்களுடைய ஆட்சியில் எப்படி போகுது தெரியுமா? நீங்களே பாருங்கள் உங்களோட கண்ணூடாக. இளைஞர்கள் அந்த நாட்டில் இப்போ அதிகார மட்டம் வந்து ஒதுங்கி நிற்குது. அரசியல் மட்டம் என்பது மொத்தமாகவே சரிஞ்சு நிற்குது. சில காடையர்களுடைய செயல்பாடுகளால் அந்த நாட்டுக்குள்ளே இப்போ சில கலவரங்கள் உருவாகிச்சு. அதுக்கு காரணம் நான் ஆரம்பத்திலே சொன்னனே, முன்னாடி ஒரு தடவை சொன்னனே, அந்த அரகல் அப்படின்ற ஒன்று நாட்டில் போகும்போது என்ன ஆச்சு, இடையில சில குண்டர்களை, அதுக்கு என்ன பேர் சொல்கிறது, ரவுடிகளை கொண்டாந்து உள்ளே இறக்கினாங்க. உள்ளே இறக்கி அந்த அரசியல் தாதாக்கள் ரவுடிகள் உள்ளே வந்து கலவரம் பண்ணினாங்க. ஆனால் பண்ணினது கலவரம் யார்? அந்த ரவுடிகள். அகிம்சை வழி போராட்டத்தில் போன தொழிலாளர்கள்லேருந்து மாணவர்கள்லேருந்து எல்லாருமே பாதிக்கப்பட்டாங்க. கடைசியில் எல்லாரும் சேர்ந்து தான் இதை பண்ணினது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பண்ணினது என்னமோ ரவுடிகள் தான். அதே போல தான் இந்த மாணவர்களும் அவங்களுடைய போராட்டத்தை முயற்சி செஞ்சு முன்னெடுத்தாங்க. சரியான முறையில் வெற்றியை கொண்டு வந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமா ஹசீனாவுடைய வீட்டுக்குள்ளே போய் திருடினது, பொருட்களை இழுத்துட்டு போனது, அந்த வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்களே. அதில் யாருமே வந்து இந்த நாட்டவர்கள் இல்லை. கொஞ்சம் இருங்க, அந்த வீடியோ இருந்தால் நான் இதிலே அட்டாச் பண்ணுறேன். சார், நான் அந்த வீடியோ போய் இப்போ கேலரியில் இந்த எடுத்து திருப்பி இதோட ஆட் பண்ணியிருக்கிறேன். இதில் பாருங்கள், இதில் யாராவது இந்த மூஞ்சியில் எவனாவது ஒருத்தன் இருக்கிறானா காலேஜ் ஸ்டூடெண்ட்? நல்லா சொல்லுங்கள் பார்க்கலாம். இதில் யார் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு? இதில் வாரதெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்டா? மாணவர்களா? எதுவுமே மாணவர்கள் இல்லை. எல்லாமே அந்த அரசியல் குண்டர்கள். சில டீமை உள்ளே இறக்கியிருந்தாங்கல்ல, இந்த அரசியல் களத்தை இதை குழப்பறதுக்காக வேண்டி, அந்த டீம் தான் நரைக்கரவாசி. பங்களாதேஷை இப்போ உதாரணம் காட்டி மக்களை சமநிலையை உடைச்சி மக்களுடைய மனநிலைமையை குழப்பி மக்களை வந்து பயமுறுத்துகிறாங்க. இந்த நையாண்டி ஷியா இல்லை, அவருக்கு என்ன பேர், ஜொலிசியான்னா நக்கல் தாத்தா, நல்ல ஜாலியான தாத்தா. இவர் வந்து இவருடைய 2 கலிசனை இழுத்து மேலே இழுத்து விடுறதுக்கே இன்னொரு ஆள் கூட வேணும். இவர் எதுக்கு இன்னும் இந்த அரசியலில் இருக்கணும்னு நினைக்கிறாரு? சரி, அப்படி நாட்டை காப்பாற்றணும், நல்லெண்ணம் உள்ள நல்ல மனிதர்களாக இருந்தால் நல்லொரு இளைஞருக்கு பாரம் கொடுத்துருக்கலாம் இந்த நாட்டை. அதான் இளைஞருக்கு பாரம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு இப்போ மொட்டுக்காட்சி சொன்னாங்களே. அப்பன் திருடன், பையன் பொறுக்கி, 2 சேர்ந்து நாட்டை ஆள போகுது. நல்லா வரும். தயவு செய்து இளைஞர்களே சிந்திக்க வேண்டிய நேரம். இவ்வளவு தெளிவாக எடுத்து சொல்கிறது. நீங்கள் இங்கே இருந்தாலும் உங்களுடைய வீட்டாக்கள கையில் வாக்குரிமை இருக்குது. சரியான முறையில் பயன்படுத்த சொல்லுங்கள். எவன் எது கொடுத்தாலும் வாங்கிக்க சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை. எந்த திருட்டு பையன் வந்து அரிசி கொடுத்தாலும் மாவு கொடுத்தாலும் சீனி கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க. ஆனால் ஓட்டை நல்ல ஒரு ஆளுக்கு போட்டுருங்க. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.